யாத்ராகமும் 22ஆம் அதிகாரம் அதனுடைய 16வது வசனத்தினுடைய கடைசி பகுதி, நீ எழும்பி காரியத்தை நடப்பி கர்த்தர் உன்னோடே இருப்பாராக என்றான். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையிலே நீங்கள் என்ன செய்ய வேண்டும், இந்த காரியத்திலே நான் என்ன செய்ய வேண்டும், ஏதோ என்னை குழப்பிக் கொண்டிருக்கிறதே, ஏதோ ஒரு காரியம் என்னை கலங்க வைக்க கொண்டிருக்கிறதே, நான் என்ன செய்வது அப்படின்னு சொல்லி நீங்க சோர்ந்து போயிருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தை உங்களை பார்த்து சொல்லுகிறது, நீ எழுந்து காரியத்தை நடப்பி கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. குழம்பாதீங்க, பயப்படாதீங்க, கலங்காதீங்க, தைரியமா இருங்க. உங்க காரியத்துல கர்த்தர் துணை நிற்பார். ஐயோ, இந்த காரியத்தை நான் செஞ்சா நான் தோற்று போய் விடுவேனோ, அநேக நாட்களா நான் செய்ய வேண்டும் நினைக்கிறேன், ஆனா என்னால முடியல, ஏதோ ஒரு தடை என்னை பின்னுக்கு இழுக்குது, ஏதோ ஒரு மனிதன் என் காரியத்தை தடுத்து விடுகிறான், நான் என்ன செய்வது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? எதை பத்தி நினைக்காதீங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். கர்த்தர் உங்களுக்கு துணை நிற்பார். கர்த்தர் உங்கள் தடைகளை அகற்றுவார். கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சென்று கோணல்களை செவ்வையாக்குவார். கர்த்தர் எதிரியின் கிரியைகளை உடைத்து போடுவார். கர்த்தர் உங்களுக்கு துணை நின்று காரியங்களை வாய்க்க பண்ணுவார். எந்த காரியமானாலும் எழுந்து அதை செய்யுங்க. முன்வைத்த கால பின் வைக்காதபடி ஆண்டவருக்குள்ள உங்களை திடப்படுத்தி கொண்டு தைரியத்தோடு கூட காரியத்தை செய்யுங்க. கர்த்தர் எல்லா தேவைகளையும் சந்தித்து தருவார். எல்லா வாசல்களையும் உங்களுக்கு திறந்து கொடுப்பார். எல்லா அனுகூலமான கதவுகள் உங்களுக்காக திறக்கப்படும். எல்லாவற்றையும் ஆண்டவர் நேர்த்தியாய் செய்வார். எதை குறித்து நீங்க சோர்ந்து போகணும் அவசியம் இல்லை. ஏன்னா இந்த வார்த்தைய கர்த்தரே உங்களுக்கு சொல்லுகிறார். யாரோ ஒருவர் நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, இந்த காரியம் எப்படியா முடியும், இதை நான் என்ன செய்யணும், எப்போ ஆரம்பிக்கலாம், இந்த தொழிலை எப்போ ஆரம்பிக்கலாம், இந்த வீடை எப்போ கட்டலாம், இந்த பிள்ளைகளுடைய காரியத்தை நான் எப்போ செய்யலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்களா? எதை குறித்தும் நீங்க சோர்ந்து போகாதீங்க, புலம்பாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு தான் சொல்றாரு, நீ எழுந்து காரியத்தை நடப்பி நான் உன் கூட இருக்கிறேன். எத்தனை பெரிய மனிதர் வந்தாலும் வீழ்த்துகிற தெய்வம் உங்களோடு கூட இருக்கிறார். உங்களோடு கூட இருந்து அவர் பெரிய பெரிய காரியங்களை செய்வார். தைரியமா செய்யுங்க. தைரியத்தோடு கூட நீங்க முன் செல்லுங்க. கர்த்தர் உங்களுக்கு முன்னே கடந்து போவார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே, கேட்டதான வசனத்தின் மூலமாய் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தமான வார்த்தை, எழுந்து காரியத்தை நடத்து, நான் உனக்கு வெற்றியை தருவேன், நான் உன்னை ஆண்டவரை துணை நிற்பேன், நான் உனக்கு முன்னால செல்லுவேன், நான் தடைகளை உடைப்பேன்னு சொல்லி உம்முடைய பிள்ளைகளை தைரியப்படுத்தி உற்சாகப்படுத்தி காரியத்தை செய்யத்தக்க காரியங்களை ஆண்டவர் வெளிப்படுத்தி கொடுக்கிற தேவன். உம்முடைய பிள்ளைகளுக்கு நன்மை செய். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.